Hi friends, welcome to UTM. UTM la irundhu naan ungal Venkat. So nama top 100 school book sum series la vandu pathina idu varaikum 6 video paathirukom. Idu 7வது வீடியோ ஓகேங்களா. ஸோ நாங்கள் திருப்பி சொல்கிறது தான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இல்லை இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம 6 வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று இது எல்லாமே 100 சம்ஸுமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ சம்ஸ்குள்ளே போகலாங்களா? ஓகே. ஸோ 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா காலம் மற்றும் வேலை 8th எக்ஸாம்பிள் சம் 4.20 ஓகேங்களா. 8th ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்க கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ காலம் மற்றும் வேலை இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு மணி நேரம் டிவைடட் பை வேலை ஓகேங்களா. இந்த ஃபார்முலா அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா. ஆட்கள் எத்தனை? 15. நாட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 நாட்கள். இங்கே வந்து மணி நேரம் கொடுக்கல, இந்த சம்மில் மணி நேரம் கொடுக்கல, ஸோ நமக்கு தேவையில்லாது ஓகேங்களா. வேலை என்ன வேலை செய்கிறாங்க? 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை வந்து செய்கிறாங்க. அப்போ வேலைன்றது 180 மீட்டர் நீளம் ஓகேங்களா. அதுதான் வந்து இங்கே வேலை 180 ஓகேங்களா. ஸோ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? அதே வந்து பார்த்திங்கன்னா 32 பெண்கள் எத்தனை நாட்கள் கொடுக்கல, ஸோ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எக்ஸ்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா. ஸோ எத்தனை மீட்டர் நீளமுள்ள பாய்? 512 மீட்டர் நீளமுள்ள பாய் ஓகேங்களா. வேலைன்றது அதுதான் ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணோம்னா ஆன்சர் 15 12 150 180 டிவைடட் பை 180 இன்ட்டு 32 எக்ஸ் டிவைடட் பை 512 ஓகேங்களா. ஸோ இதை அடித்தோம்னா 1. இதை இது பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது? 32 16 32 512 ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்ன ஆகுது? எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும். இந்த 16 இந்த பக்கம் கொண்டு வரோம். இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. 1 × 16 ஓகேங்களா. ஸோ எக்ஸோட மதிப்புன்றது 16. ஸோ வந்து 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய 16 நாட்கள் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். 16 நாளில் வந்து 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செஞ்சுருவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தாங்களா, இரு எண்களின் மீசிமா ஆனது மீபேக்காவின் 6 மடங்காகும். மீபேக்கா 12 மற்றும் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க ஓகேங்களா. இது வந்து 6th டேர்ம் 2ல எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பி எக்ஸாமில் இது வரைக்கும் 4 டைம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துங்க. போன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலம் மற்றும் வேலையில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பாய் அந்த சமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பி எக்ஸாமில் இது வரைக்கும் 4 டைம் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? மீசிமானது மீபேக்காவின் 6 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. மீசிமா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மீபேக்கா இன்ட்டு 6 மடங்கு ஓகேங்களா. மீபேக்காவோட 6 மடங்கு தான் மீசிமா ஓகேங்களா. அப்போ நமக்கு மீபேக்கா கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. மீபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா 12. அப்போ மீசிமா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 12ன்ற வேல்யூ இங்கே போட்டு 12 × 6 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு மீசிமா கிடச்சிரும் ஓகேங்களா. மீசிமா வந்து பார்த்தீங்கன்னா 12 × 6 ஒரு 72 ஓகேங்களா. மீசிமாவோட வேல்யூ வந்து 72 ஓகே. ஸோ இப்போ வந்து மற்றும் ஓர் எண் வந்து 36ன்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஓர் எண் 36 ஓகேங்களா. மற்றொரு எண்ணை தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இரு எண்களோட பெருக்கல் பலன் ஓகேங்களா. அதாவது 2 நம்பரை பெருக்கி வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எஸ்சிஎஃப் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல் ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த 36 ஓர் எண்ணோட இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம். மற்றொரு எண் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து இது பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ எப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சா? மீசிமா 72. எஸ்சிஎஃபோட வேல்யூ என்ன? 12 ஓகேங்களா. இது ரெண்டையும் பெருக்கி வர்றது இதுக்கு ஈக்குவல் ஓகேங்களா. அப்போ 72 × 12 பெருக்கணும். 2 4 7 7 14 2 7 4 6 8 864. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ இருக்குது 36, ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அப்போ ஒய் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 36 வந்து ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா டிவைடில் போகும். அப்போ ஒரு 36 36 2 36 72 மிச்சம் 14 இருக்குது 144. அப்போ 4
ஒரு 36 2 36 72 ஓகேங்களா. 72னா 14 இருக்கும் ஓகேங்களா. 14 அப்போ 144 இங்கே ஒரு 4 இருக்கு இல்லைங்களா. அப்போ 72 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 36 144 ஓகேங்களா. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு 24. ஸோ வந்து மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வாயிலே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ டைம் உங்களுக்கு சேவ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஒன்றத்தையும் வந்து நம்ம போட்டு பெருக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் இருக்கும். ஸோ அதனால் மல்டிப்ளிகேஷன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் டைமில் குயிக்காக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த சம் புரிஞ்சுதா? அடுத்த சம்முக்கு போகலாம். அடுத்த சம் பார்க்கலாங்களா. 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை விரைவு அஞ்சலில் அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது. அவளிடம் உள்ள அதே பணத்தில் 40 சிப்பங்களை அவள் அனுப்புகிறாள் எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு ஓகேங்களா. ஸோ மீனாட்ட இருக்கிற பணம் வந்து ஒரே இதுதான் ஓகேங்களா. இப்போ 1000 ரூபா வந்து முன்னாடி வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்போயும் மீனாட்ட இருக்கிறது 1000 ரூபா தான் ஓகேங்களா. அந்த முதல்ல வந்து 1000 ரூபா, அந்த 1000 ரூபான்றது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஓகேங்களா. அந்த 1000 ரூபாய் வச்சு 500 கிராம் எடையுள்ள 8 சிப்பங்களை ஃபஸ்ட்டு அனுப்பிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிப்பத்தோட எண்ணிக்கை அதிகரிக்குது. 40 சிப்பங்கள் அனுப்பணும். ஆனால் வந்து அந்த இது போஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து அதே அமௌண்ட் தான் அப்படின்னா என்ன பண்ணணும், சிப்பம் 40 இருக்கணும், எடை வந்து கம்மியாகணும் ஓகேங்களா. எடையோட மதிப்பு வந்து அதே தான் இருக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் வந்து அந்த 1000 ரூபாக்குள்ளேயே நம்ம அந்த இதை வந்து 40 சிப்பத்தையும் அனுப்பி முடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்விகிதம் சம்மு. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 7th வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் 1ல் எக்ஸசைஸ் 4.2 கொஸ்டின் ஓகேங்களா. சரி எப்படி போடலாம்னு பார்த்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 சிப்பத்துக்கு 500 கிராம். அப்போ 8 சிப்பம், ஒரு சிப்பத்துக்கு 500 கிராம் அப்படின்னா சாரி ஒரு சிப்பத்துக்கு 500 கிராம், மொத்தம் வந்து 8 சிப்பம். ஸோ 500 × 8 4000 கிராம் ஓகேங்களா. 500 × 8 4000 கிராம். 8 சிப்பத்துக்கு 4000 கிராம். இப்போ வந்து 40 சிப்பம் அனுப்பணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, 40 சிப்பத்துக்கு எத்தனை கிராம்ன்றது தெரியணும் நமக்கு. 8 சிப்பத்துக்கு 4000 கிராம்னா 40 சிப்பத்துக்கு எவ்வளவு ஓகேங்களா. என்ன பண்ணலாம், 4000 ÷ 40 அடிச்சிங்கன்னா சைபருக்கு சைபர் அடைஞ்சிருச்சு. 4 அடித்தோம் அப்படின்னா 1 4 4 2 0 ஓகேங்களா. இப்போ 40 சிப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்பத்துக்கு 100 கிராம் ஓகேங்களா. 100 கிராம் தான் வந்து அனுப்ப முடியும். அப்போ தான் 100, ஒரு சிப்பத்துக்கு 100 கிராம்னா 40 சிப்பத்துக்கு 4000 கிராம். இதுவும் பார்த்தீங்கன்னா 8 சிப்பத்துக்கு 500 கிராம் எனக்கு 4000 கிராம். ஸோ வெயிட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த இதுக்கு வந்து நம்ம ஸ்பீட் பார்சல் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அதோட சார்ஜும் வந்து மாறாமல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம். புரிஞ்சதுங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 சம் பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ திருப்பி சொல்கிற விஷயம் அதுதான், ரிவிஷனுக்கு இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா. எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட சம்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே, தேங்க்யூ, பை.